மற்றும் பேரிடர் காலங்களில் தமிழகம் வராத பிரதமர் தேர்தலுக்காக 9 முறை தமிழகம் வருகிறார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மறைந்த ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தியின் 16ஆம் நாளை ஒட்டி ஈரோடு பெரியார் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை தமிழகத்தில் எடுபடாது. வெள்ளம், பேரிடர் காலங்களில் தமிழகத்திற்கு பிரதமர் வருகை தரவில்லை. ஆனால் தமிழகத்தில் எப்படியாகிலும் 2 தொகுதிகளிலாவது வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் 9 முறை தமிழகம் வருகிறார் என்றார். மேலும் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போன்றோர் தமிழகத்திற்கு வருவதனால் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என தெரிவித்துள்ளார். தேர்தல் பரப்புரைக்காக கேரள மாநிலம் வயநாடு செல்லும் வழியில் கூடலூர் பகுதிக்கு வந்த ராகுல் காந்தி தொழிலாளர்களிடையே உரையாற்றினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தாலூர் பகுதிக்கு ராகுல் காந்தி கர்நாடக மாநிலம் மைசூரிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வருகை புரிந்தார். அப்போது தாலூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவர்கள் மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடையே உரையாற்றினார். பின்னர் தனது சொந்த தொகுதியான கேரள மாநிலம் வயநாட்டிற்கு புறப்பட்டு சென்றார். ராகுல் காந்தி வருகையை ஒட்டி தாலூர் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் ராகுல் காந்தியை காண சில கேரள எம்எல்ஏக்கள் வந்ததாக கூறப்படுகிறது. அவர்களை கூட்ட அரங்கிற்கு காவல்துறையினர் அனுமதிக்காததால் காவல்துறையினரை கண்டித்து கேரள எம்எல்ஏக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கோஷங்கள் எழுப்பினர். இதனால் கல்லூரியின் வெளிப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. மன்சூர் அலிகான் பிரச்சார வாகனத்தை மறித்து தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு அதிகாரிகள் சோதனை செய்ய முயன்றதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வரும் மக்களவைத் தேர்தலில் வேலூர் தொகுதியில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் சார்பில் சுயேட்சை சின்னமான பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் கேவிக்குப்பம் அடுத்த சேத்துவண்டை பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மன்சூர் அலிகான் வந்த வாகனத்தை தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு அதிகாரிகள் சோதனை செய்ய முற்பட்டனர். அப்போது வாகனத்தில் இருந்த மன்சூர் அலிகான் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். உடனே கண்காணிப்பு குழு அதிகாரிகள் மன்சூர் அலிகான் பரப்புரை மேற்கொண்ட வாகனத்தை புகைப்படம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோத்தகிரி வெஸ்ட் புரூக் பகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்ற எல் முருகனின் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். நீலகிரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எல் முருகன் பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் உதகையில் செய்தியாளர்கள் சந்திப்பை முடித்துவிட்டு கோத்தகிரி கட்டப்பேட்டு பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள வெஸ்ட் புரூக் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் அவ்வழியாக வந்த எல் முருகனின் பிரச்சார வாகனம் மற்றும் கூட்டணி கட்சியினரின் வாகனத்தை சோதனை மேற்கொண்டனர். அப்போது எவ்விதமான பரிசு பொருட்களோ பணமோ இல்லை என உறுதி செய்த பின் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டது. அதிமுக கட்சியின் வாரிசுகள் பொதுமக்களே என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் மற்றும் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காஞ்சிபுரம் தேரடி வீதியில் அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து வாக்குகள் சேகரித்தார். முன்னதாக பேரறிஞர் அண்ணா நினைவில்லத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பரப்புரையில் பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக 3ஆக உடைந்துவிட்டது, 4ஆக உடைந்துவிட்டது என கூறி வரும் நிலையில் அதற்கு பதிலடி அளிக்கும் வகையில் காஞ்சிபுரம் அதிமுகவின் செல்வாக்கை நிரூபிக்கும் வகையில் தற்போது இந்த பிரச்சார கூட்டம் நடைபெற்று வருகிறது என்றார். மேலும் பேசிய அவர், இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர்களும் வாலஜாபாத் கணேசன், செங்கல்பட்டு மாவட்ட அதிமுக செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.